ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பர்வீன் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரபியன் மஜ்கூப்ஸ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg ரைஸ்க்கான அளவு பொருட்கள், மசாலா எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பட்டை 4 பீஸ் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 5, கிளாம்பர் 3, கொத்தமல்லி 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், லெமன் 1, ஜீரகம் 1 டீஸ்பூன், அருணாசி மூக்கு 4 பீஸ், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரையாக நல்லா ஸ்டவ்வில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த லெமனை நம்ம பீஸாக போட்டு நல்லா சூடாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த லெமன் எல்லாம் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ லெமன் நல்லா பீஸாக போட்டு நல்லா லெமனை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு அடுத்தது எல்லா மசாலாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் வறுக்கும் போதே நல்லா அரோமாவோட வாசனை நல்லாயிருக்கும். லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததுமே மிக்ஸி ஜாரில் நம்ம நைஸாக பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாகவே இருக்கணும், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகளோட 1 kg ரைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மஜ்கூப் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டே எம்மே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நான் வீட்டில் செஞ்சு பார்த்து எந்த ரெசிபியுமே செஞ்சு பார்த்துட்டு நான் வீடியோஸ்லையுமே போடுவேன். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள் மறக்காமல். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 kg சிக்கனை சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது 1 கிலோ சிக்கனை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து அரைச்ச மசாலாவில் இதில் பாதி சேர்த்துக்கோங்க, ஆஃப் சேர்த்துக்கோங்க. ஆஃப் மசாலா சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. நல்லா மசாலா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து சிக்கனை வந்து நம்ம முதல் நாளே எஸ்டர்டே, அதாவது முதல் நாளே நம்ம தடவி ஃப்ரிட்ஜரில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மசாலாலாம் ஏறி நமக்கு டேஸ்டியாக எம்மியாக வரும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டெய்னர் எடுத்து நம்ம இந்த பாக்ஸில் வச்சு சிக்கனை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். பார்த்தா நம்ம வந்து நல்லா முதல் நாள் எஸ்டர்டே வச்சாதான் நமக்கு வந்து நல்லா கறியில் நல்லா காரம் உப்புலாம் ஏறி டேஸ்டியாக இருக்கும். நான் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களுமே முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருங்க. சிக்கனுமே நல்லா சாஃப்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மஜ்கூப் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் வைக்கலாம். இப்போ ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கூடவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது எப்போவுமே ரைஸ்க்கு நிறைய ஆயில் சேர்த்துப்பேன். நல்லாவே டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். ஆயில் சேர்த்துன்னு ஆயில் சூடாகணுன்னு நம்ம பட்டை கிளாமர் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை கிளாமர் வறுபட்டதுமே நம்ம 4 வெங்காயம், பெரிய சைஸ் 4 வெங்காயத்தை நம்ம அரிஞ்சு சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். இந்த மஜ்கூப்ஸ் மந்தி இது ரொம்பவே பிரியாணியை விட இது ரொம்ப ஈஸிங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோட கமெண்ட்டில் பிரியாணி பிடிக்குமா மஜ்கூப்ஸ் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மஜ்கூப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனில் 1 ஸ்பூன், அடுத்தது ரைஸ்க்காக 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதுவுமே நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். எப்போவுமே நான் வந்து ஏனத்தான வீடியோஸ் போட மாட்டேன். எப்போவுமே நான் வீட்டில் எப்போவுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ட்ரை பண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோஸ் போடுவேன். அடுத்தது ஒரு 4-5 பூண்டு தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தான் நான் காலையில் எழுந்திரிச்சதுமே சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜர்லேருந்து. சிக்கன் நல்லா ஐஸ் போகணும். சிக்கனில் மசாலா நல்லாவே ஒட்டி இருக்குது, நல்லாவும் ஏறி இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த வதக்கின வெங்காயத்தில் சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதக்கி விடலாம். நல்லா ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம வந்து சின்ன என்ட்ரை கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் என்னென்ன வீடியோஸ் போடலாம், என்ன வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி வீடியோஸ் போடுறேன். சின்ன டிப்ஸ்லாம் கூட நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுக்கலாமான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் டிப்ஸ் கொடுக்குறேன்.
இது சிக்கனுமே ஆஃப் குக் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போது எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குல்ல, பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுதில்ல. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நமக்கு நல்லாவே ஆஃப் குக்காக இருக்கணும். நல்லா ஆஃப் குக்காகணும். எல்லா சிக்கனுமே எடுத்து அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்குங்களா, மீதி காவாசி மசாலா இருக்கும், அரைவாசி இருக்குது, அதில் காவாசி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தீங்களா ஆஃப் பாயில், அதில் காவாசி பவுடரை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம 1 kg அரைச்சி வந்ததில் பதில் சிக்கனுக்கு அரைவாசி ஆட் பண்ணியிருந்தோம், கால்வாசி அப்புறம் ரைஸ்க்கு ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமா கால்வாசி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் நமக்கு ஒரு 1 kg ரைஸ் எல்லாமே இதை ஆட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி வரட்டும். சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். அடுத்து ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அளவு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பக்கத்துலேயே ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இதுவும் நல்லாவே வதங்கி வரட்டும். ரைஸ்க்கு தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம ரைஸ் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக மஜ்கூப்ஸ் மந்திக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா அரிசி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா ரைஸ் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நமக்கு சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்துக்கலாம். நான் 1 by 1 சிக்கன் 1 kg சிக்கனை வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் 1 by 1 வறுத்து எடுத்துக்கோங்க. ரைஸுமே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் ரைஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சிக்கனும் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரைஸு பாருங்கள், நல்லா எம்மியாகவே டேஸ்ட்டாக இருக்கணும்ல. சார்கோலுக்காக சின்ன பவுல் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி சின்ன பவுல் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். 1 by 1 நான் வச்சுக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பாருங்கள். ரைஸ் குக்கரில் தான் நான் இப்போ ரைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்தது சிக்கன் இதே மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம சார்கோல் ரெடி பண்ணலாம். சார்கோல் வச்சதுமே இதில் எப்படி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் இதுலேயே சேர்த்துக்கலாம். அதுவுமே இதில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது கொத்தமல்லி புதினாவும் இதிலே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார்கோலை வச்சு சார்கோல்னால் நெருப்பு கட்டி அதை நல்லா அடுப்பில் சூட வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு உடனே இறுக்கி மூடி வச்சுருங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல. எனக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானுமே இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க, அரபியன் மஜ்கூப்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுல்ல. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.